அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருத்திக் டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 சயின்ஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். In this system, blood is circulated to transport oxygen and nutrients to every part of the body. Circulatory system consists of the following: heart, blood vessels, blood. சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இரத்தத்தை ஒரு இடத்துலேருந்து உடலில் இருக்க ஒரு இடத்துலேருந்து மற்ற பாகங்களுக்கு வந்து எடுத்து செல்வது. அது எதுக்காக எடுத்து செல்கிறாங்கன்னா, ஆக்சிஜனை வந்து உடலில் இருக்க ஒவ்வொரு பாகங்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் அதையும் ஒவ்வொரு பாகங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு, அப்புறம் பிளட்டு. ஹார்ட். The heart is a hollow muscular organ. It is somewhat conical in shape. It is covered with double-walled membrane called pericardium. The space between the membranes is filled with pericardial fluid. The pericardial fluid protects the heart from shock. Heart is placed inside the thoracic chamber, rib cage, in between the two lungs. இதயத்தில் என்ன இருக்குன்னா, மசில்ஸால் ஆனது. இதயத்துக்குள்ளே ஹாலோவாக இருக்குது. அது என்னது? கொஞ்சம் கோனிக்கல் ஷேப்பாக இருக்குது. இதயம் எதுனால ஆனது? 2 வால்டு மெம்ப்ரேனுக்கு பேர் என்னன்னா பெரிகார்டியம். அந்த 2 வால்டு மெம்ப்ரேன் இருக்குல்ல, அந்த மெம்ப்ரேனுக்கு இடையில வந்து என்னன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு லிக்விட் வந்து ஃபில் ஆகிருக்கு. அந்த ஃப்ளூயிடு எதுக்காக இருக்குன்னா, இதயத்தை வந்து திடீர்னு ஒரு ஷாக் அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்காக. இதயம் எந்த இடத்துல இருக்குன்னா, நம்மளுடைய இதய எலும்பு, நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து 2 லங்ஸுக்கும் இடையில வந்து இதயம் இருக்கிறது. The heart is divided into 4 chambers. 2 upper chambers are called atria or auricles, singular atrium. 2 lower chambers are called ventricles. The upper and lower chamber of the heart are separated by a muscular wall or tissue known as the auriculoventricular septum of the heart. The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body and pumps it to the lungs for oxygenation. The left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body. ஹார்ட்டில் எத்தனை சேம்பர் இருக்குன்னா, 4 சேம்பர் இருக்குது. மேலே இருக்கிற 2 சேம்பருக்கு பேர் வந்து ஆரிக்கிள்ஸ். கீழே இருக்கிற 2 சேம்பருக்கு பேர் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ். அந்த ஆரிக்கிள்ஸும் வென்ட்ரிக்கிள்ஸும் வந்து செப்பரேட் பண்ணுற மசிலுக்கு பேர் வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம். ரைட் சைடில் இருக்க ஹார்ட்டுக்கு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நம்மளோட உடலில் இருக்க பல பாகங்கள்லேருந்து கலெக்ட் ஆகி ரைட் சைடுக்கு வருது. அதை என்ன பண்ணுதுன்னா, ஹார்ட்டு ஆக்சிஜன் இல்லாத அந்த பிளட்டை வந்து ஆக்சிஜன் ஏற்றுறதுக்காக ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு பம்ப் பண்ணுது. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹார்ட்டுக்கு வந்து லங்ஸில் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரிசீவ் ஆகுது. அதை என்ன பண்ணுதுன்னா, ஹார்ட்டு நம்ம உடலில் இருக்க மற்ற பாகங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது. அந்த தேவைப்படுற இடத்துக்கு பம்ப் பண்ணி விடுது. மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை
பம்ப் பண்ணி விடுது. blood vessels. Blood vessels consist of arteries, veins and capillaries. Arteries carry oxygenated blood, except pulmonary artery which carries deoxygenated blood from the heart, and veins carry deoxygenated blood except pulmonary vein which carries oxygenated blood to the heart. Capillaries are thin blood vessels which connects the arteries and veins. They help in exchange of materials between circulatory system and body tissue. blood vesselsல என்னென்ன இருக்குது? arteries, veins, capillaries-னு 3 இருக்குது. arteries என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது. எதை தவிர பல்மோனரி ஆர்டரி அப்படின்ற ஒரு ஆர்டரி என்ன பண்ணுதுன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து வெளியேற்றுது. அதுக்கடுத்து என்னென்னா வெயின்ஸ் என்ன பண்ணுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஹார்ட்லேருந்து. எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். பல்மோனரி வெயின் என்ன பண்ணுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. இதை தவிர்த்து மற்ற வெயின்ஸ் எல்லாம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணுது. கேபிலரிஸ்னால் என்ன? அது ஒரு தின் பிளட் வெசல்ஸ். அது என்ன பண்ணுது? அது ஆர்டிசி வெயின்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது. எதுக்காக? அது என்ன பண்ணுதுன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸில் மெட்டீரியல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து வந்து blood என்ன பண்ணுது? blood transport nutrients, oxygen, wastes and hormones. The volume of blood in human adults is 4 to 5 liters. It regulates water level and the body temperature. Blood is pumped throughout the body by the heart. It takes oxygen to tissues and cells and finally reaches the lungs to take oxygen again. blood என்ன பண்ணுது? அது வந்து நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட்டு, ஹார்மோன்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஒரு அடல்ட்டோட பாடியில் வந்து ஒரு 4லேருந்து 5 லிட்டர் blood வந்து இருக்கும். பிளட்டோட கடமை என்ன? ஒர்க் என்னென்னா வாட்டர் லெவலையும் பாடி டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுறது தான். பிளட்டு வந்து நம்ம உடல் பாகங்களில் பூரா வந்து பரவுது. எப்படி? ஹார்ட் மூலியமாக பம்ப் பண்ணப்படுது. அது என்ன எடுத்துகிட்டு போகுதுன்னா டிஷ்யூஸுக்கும் செல்ஸுக்கும் ஆக்சிஜன் வந்து எடுத்துகிட்டு போகுது. எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் என்ன பண்ணுது? திருப்பியும் லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனை திருப்பியும் ஏற்றிக்கிறது. These are some animals like lobster and crabs that have blue blood. Cockroach has colorless or white blood. லாப்ஸ்டருக்கும் கிராபுக்கும் என்ன கலரில் பிளட் இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கும். காக்ரோச்சுக்கு வந்து பிளட் வந்து ஒயிட் கலர் ஆர் கலர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு டூ யூ நோவில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சயின்ஸில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.